இன்னைக்கு பயிற்சி 2.2 பார்க்கலாம். 2வது லெசன்ல உள்ள 2வது பயிற்சியை பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கணக்கு பாருங்க. பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் தசம எண்ணாக மாற்றுக. சதவீதத்தை கொடுத்துட்டாங்க, தசம எண் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கணக்கு. இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக உங்களுக்கு அதுவும் என்னது, இந்த பயிற்சியில் ஒரு 7 கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 7 கணக்கும் டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். 21%. இந்த சதவீதக்குரிய தூக்கிட்டு பை 100ன்னு போட்டுற வேண்டியதுதான். அப்போ 21/100. இது என்ன பின்னமாக தானே சொல்கிறீங்க அப்படின்னாக்கா, இது வந்து பின்னமாக மாற்றிருக்கோம். பின்னமாக மாற்றிட்டாக்கா 0.27. 0.27ன்றது தான் என்னது, 1 வந்து 0.21 தான் ஆன்சர். தசம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ டக்குன்னு நம்ம போட்டுடலாம். அப்போ பை 100ன்னு அர்த்தம். இந்த பை 100 நம்மளுக்கு வேணாம், தசம எண்ணா தான் கேட்குறாங்க, பின்ன என்ன கேட்கலாம். அதனால 0.21%. அது இந்த தசம எண் வடிவில் நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள், இது அப்படியே தூக்கிட்டு பை 100ன்னு அர்த்தம். பை 100ன்னா என்னது, 93.1 பை 100. ஏற்கனவே ஒரு தசம எண் இருக்குது. அப்போ இவனையும் பின்னாடி தள்ளுங்க. அப்போ 0.931 ஆன்சர். இங்கே பாருங்கள், நீங்களே சொல்லணும். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 151 என்னவா மாறும், 1.51 டெசிமல்ஸாக சேஞ்ச் பண்ணும்போது 65 இருக்கு. அப்போ இது 2 நம்பர் முழு எண்ணா இருக்கிறதால இவன் அப்படியே தூக்கி தசம எண்ணா ஆக்கிட வேண்டியதான். இந்த சதவீதக்குரிய மட்டும் தூக்கிடணும். சதவீதக்குரிய தூக்கிட்டு 0.65. இதுதான் ஆன்சர். 5க்கு பாருங்கள், இங்கே ஏற்கனவே பாயிண்டில் இருக்குது. நம்மளே ஏற்கனவே பாயிண்டில் இருக்கோம். இன்னும் வேறு நம்ம 2 ஸ்தானம் எங்கேருந்து போகிறது. அப்போ நம்ம ஆட் பண்ணிக்கணும். 0 ஆட் பண்ணி 64. நீ இல்லைன்னா என்ன 0 ஆட் பண்ணிக்கணும். அதான் ஆன்சர். 2வது கணக்கு பாருங்கள். பின்வரும் ஒவ்வொரு தசம எண்ணை கொடுத்துட்டாங்க. இப்போ சதவீதத்தை தசம எண்ணா கொடுத்துருக்காங்க. இப்போ தசம எண்ணை சதவீதமாக கேட்குறாங்க. இந்த 2வது கணக்கில் ஒவ்வொரு தசம எண்ணையும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன செய்கிறோன்னாக்கா, வகுத்தல் 100ன்னு போடுறோமா. வகுத்தல் 100. ஒரு எண்ணை 100ஆல் வகுத்துடும். அப்போ உங்களுக்கு சதவீதமானது தசம எண்ணா மாறும். இப்போ தசம எண்ணு சதவீதமாக ஆகணும்னா பெருக்கல் 100. இந்த நம்பரை பெருக்கணும். 0.282 பெருக்குனிங்கன்னா என்ன வரும், 2 நம்பரு முழு எண்ணா மாறும். அப்போ 28.2 தான் ஆன்சர். 28.2. மறக்காத சதவீத குறியை போடுங்க. சதவீதம்னு கேட்டாலே இந்த குறி தான் அலங்காரம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 1.15. 1.15. இங்கே ஏற்கனவே பாருங்கள் 151 வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டெசிமல்ஸாக மாற்றும் பொழுது 1.51ன்னு மாற்றிருக்கோம். இப்போ ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. அப்போ இவன் வந்து மாறி இப்படி வரும்போது இவன் மாறி எப்படி போவான். அப்போ 151%. அப்போ தேர்டு சம் பாருங்கள், 1.09. எதால் பெருக்க சொன்னா, 100ஆல் பெருக்க சொன்னோம். 100ஆல் பெருக்கும் 1.09 பெருக்கல் 100. அப்போ இந்த 2 தசம எண் என்ன மாறிடும், சிம்பிள் 109 மாறிடும். 4th சம் பாருங்க. பெருக்கல் 100னா இந்த 0.71 ஆனது 71ஆக மாறிவிடும். தசமக்குரிய விடாதீங்க, சதவீதக்குரிய விடாதீங்க. சதவீதமாக மாற்றுக, சதவீதக்குரிய போடுங்க. அடுத்தது புள்ளியில் 85 முழு எண்ணா மாறிடும். 2 ஸ்தானத்தை முழு எண்ணா தூக்கிடலாம். அப்போ 85.8 இதான் ஆன்சர். ஓகேங்களா, கொஞ்சம் கழிச்சிக்கலாம், கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்போ தான். நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்தது, ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 75% மதிப்பெண்களை பெறுகிறார் எனில் அதை தசமமாக மாற்றுக. 100 இப்போ பர்சன்டேஜ் அப்படின்ட்டுனாலே கீழே 100. அப்போ 75/100. இந்த சதவீதக்குரிய எடுத்துட்டா பை 100 வந்துடும். அப்போ 100க்கு எவ்வளோ போடுறாரு, 75. தசம என்ன மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 0.75 டெசிமலாக நம்ம எழுதிடுறோம். 4வது கணக்கு பாருங்கள். 70.5% மக்கள் கல்வி அறிவை பெற்றிருந்தனர், அதை தசம எண்ணாக மாற்றுக. ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு சதவீதத்தை கொடுத்துட்டு தசம எண்ணா மாற்ற சொன்னால் டிவைடட் பை 100. அப்போது ஏற்கனவே 2 முழு எண் இருக்குது, அவரை தூக்கி தசம எண் பக்கம் போடுங்க. டிவைடட் பை 100னா பெரிய எண்ணு சின்னதாக மாறிடும். அப்போது என்னது 705, அதாவது இதை வந்து 100ஆல் வகுக்கும்போது 0.5
705. அதுதான் தசம எண். ஒரு மட்டைப்பந்து ஆட்டக்காரர் 86%. அப்படியே நீங்கள் போட்டுற வேண்டியதான். இந்த சதவீதக்குரிய தூக்கிட்டிங்கன்னா 0.86. இங்கே பாருங்கள், ஒரு பள்ளி கொடி கம்பத்தின் உயரம் 6.75. 6.75 மீட்டர் எனில் அதை சதவீதமாக மாற்றுக. நல்லா சதவீதம்னா என்ன செய்யணும்? பெருக்கணும். சதவீதம்னா என்ன செய்யணும்? பெருக்கணும். தசம என்ன சதவீதமாக மாற்றுறது. தசம என்ன சதவீதமாக மாற்றினீங்கன்னா பெருக்கணும். தசம என்ன மாற்றினீங்கன்னா வகுக்கணும். தசம என்ன புள்ளி நினைப்பு வச்சுக்கோங்க, புள்ளி வகுக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரே குழப்பம் பெருக்கணுமா வகுக்கணுமா. சதவீதக்குரிய தூக்கிடும் பொழுது நம்மளுக்கு பை 100ன்னு வரும். இங்கே பாருங்க, ஒரு பள்ளியில் அது பார்த்தாச்சு. ஒரு பள்ளியின் கொடிக்கம்பத்தினுடைய உயரம் இப்போ 6.75 சதவீதமாக கேட்குறாங்க. அப்போ சதவீதம் மாத்தினா என்ன செய்யணும்? பெருக்கணும். இதோ இங்கே 2வது கணக்கு பெருக்கணும் இல்லையா, அதே போல் பெருக்கணும். 6.75 100ஆல் பெருக்கணா, 6.75 100ஆல் பெருக்கணா 675. ஒரு எண்ணை 10ஆல் பெருக்கினாக்கா ஒரு எண்ணு முழு எண்ணை மாறிடும். தசம எண்ணெய் ஒரு தசம எண்ணை 10ஆல் பெருக்கினா அந்த தசம பகுதியில் உள்ள எண்ணு முழு எண்ணுக்கு செட்டுக்கு ஓடியாந்துடும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 100ஆல் பெருக்கும் போது 2 தசம எண் வந்தது. அப்போ சதவீதமாக மாற்றுக. சதவீதமாக மாற்றுகன்னா கண்டிப்பாக சதவீத குறி போடணும். சதவீதமாக மாற்றுக அப்படின்ட்டாலே நீங்கள் சதவீத குறி போட்டணும். 7வது கணக்கு பாருங்க, 2 ரசாயன பொருட்களின் எடைகள் எனில் அவைகளின் எடை வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. முதல்ல என்ன செய்யணும்? 20.34 18.78 லெஸ் பண்ணணும். 14ல் 8 போயிடுச்சுன்னா 6, 12ல் 7 போயிடுச்சுன்னா 5. அதுக்கு அடுத்தது என்னது? 9. 12ல் ஒன்னாக்கா இங்கே 1 இங்கே கொடுத்துட்றோம் இல்லையா, அதனால் 9 1, அதனால் 1.56. அப்போது மொத்த எடைகளில் வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுக. வித்தியாசத்தை சதவீதத்தில் கூறுகனாக்கா என்ன செய்யணும்? 1.56. இவரை 100ஆல் பெருக்குங்க. பெருக்கிட்டிங்கனாக்கா 156%. இதுதான் முக்கியமானது. சதவீதம்னா சதவீத குறி இருக்கணும். அது இல்லைன்னாக்கா உங்களுக்கு ஆன்சரு ரைட்டு போட மாட்டாங்க. அடுத்தது பாருங்க, 8வது கேள்வி. இந்த 8வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் நிழலிட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. இந்த பயிற்சியை டக்குன்னு நீங்கள் மார்க் வாங்கிடலாம். இது இந்த ட்ரையாங்கிள் எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க? 4 ட்ரையாங்கிள் 1 2 3 4. அதனால் 4 டிவிஷனில் ஒரே ஒரு பார்ட்டு தான் நம்ம கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ 1/4னா உங்களுக்கு என்ன, தூக்கத்தில் எழுஞ்சி கேட்டால் கூட சொல்லணும். 1/4னா 25%. இதெல்லாம் நீங்கள் நினைப்பு வச்சுக்கணும். 1/2, 1/3, 1/4, 1/5 இதெல்லாம் ஈஸியாக நினைப்பு வச்சுக்கணும். 1/2க்கு 0.5 வரும், 1/5க்கு 0.2 வரும், 1/4க்கு 0.25 வரும், 4ல் ஒரு பங்கு. அதே போல் 3/4க்கு 7.75 வரும், 1/3க்கு 0.33 வரும், 3.33 அப்போ 0.33. அப்போ உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப டக்குன்னு நீங்கள் போடுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் மனப்பாடமாக பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் அடிக்கடி யூஸ் ஆகும். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்தது கொள்குறி வகைகளை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி கொள்குறி வகைகளில், அதாவது 4.2ல் உள்ள 2.2ல் உள்ள கொள்குறி வகைகளை பார்ப்போம். இந்த 3 கணக்குகளையும் பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த ஈஸியான கிளாஸ் இன்றைக்கி உங்களுக்கு. 142.5 சதவீதம். இது என்னவா கேட்குறாங்க? தசம எண்ணா கேட்குறாங்க. தசம எண்ணா கேட்டாக்கா புள்ளி வச்ச எண்கள். அப்போ இவனை தூக்குங்க, இந்த சதவீதத்தை தூக்கிட்டிங்கன்னா பை 100ன்னு மாறிடும். இதை நீங்கள் எப்போ தூக்குறீங்களோ அப்போ 142.5 பை 100ன்னு வந்துடும். அப்போ பை 100ன்னு வந்துடும். பை 100ன்னு வந்ததுன்னா அது ஏற்கனவே என்னது, நம்மளுக்கு ஒரு தசம எண் இருக்குது. ஆல்ரெடி என்னது ஒரு தசம எண் இருக்கிறதால இன்னும் 2 தசம எண் அது கூட சேர்க்கும்போது 1.425. இதுதான் ஆன்சர். 2வது கணக்கு பாருங்க, 0.005 சதவீதமாக மாற்றுக. இப்போ சதவீதமாக கேட்குறாங்க. கேள்வி சதவீதமாக கேட்குறாங்க. கொடுக்கப்பட்டது தசம எண்ணில் கொடுத்துருக்காங்க. இப்போ சதவீதத்தை கொடுத்துட்டு தசம எண் கேட்கும்போது டிவைடட் பை 100ன்ற மாதிரி, இங்கே தசம எண்ணை கொடுத்துட்டு இங்கே சதவீதம் கேட்கும்போது மல்டிப்ளை பை 100.
இதுக்கு வந்து டிவைடட் பை 100. அப்போ மல்டிப்ளை பை 100னா என்ன வரும்? இந்த 2 தசம எண் இருக்கு இல்லையா, அது வந்து முழு எண்ணாக மாறிடும். ஒரு ஜீரோ வந்து முழு எண் பக்கம் போயிடும், இன்னொரு ஜீரோவும் முழு எண் பக்கம் போயிட்டாக்கா 0.5 மட்டும்தான் இருப்பார். அப்போ சதவீதமாக மாற்றினால் அப்படின்னாக்கா சதவீத குறி வந்துடும். சதவீத குறி தசம எண்ணை மாற்றினாக்கா இந்த குறி போயிட்டு பை 100 வருது இல்லையா, அதே போல் தசம எண்ணு இங்கே வரும்பொழுது இன்ட்டு 100 போட்டுட்டு இந்த இங்கே வந்து சதவீத குறி போயிடுது, இங்கே சதவீத குறி வந்துடும். 11வது கணக்கு பாருங்கள். 4.7 சதவீத வடிவம். இங்கே பாருங்கள், பெருக்கணும். இதை சொன்ன இல்லையா, இது 2வது கணக்கு மாதிரி தான், இதுவும் பெருக்கணும். சதவீதமாக கேட்குறாங்க, அப்போது பெருக்கணும். 4.7 எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ ஒரு தசம எண் வர்றது இல்லாமல் இன்னொரு ஜீரோவும் ஆட் ஆகும். அப்போ 470 என்ன குறி போட சொன்ன? சதவீத குறி. அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர்? 1.425. ரெண்டாவதுக்கு என்ன ஆன்சர்? 0.5%. தேர்டுக்கு என்ன ஆன்சர்? 470%. தேங்க்யூ சில்ட்ரன். ரொம்ப ஈஸியாக எளிமையாக நீங்கள் என்ன செய்யணும்? எல்லாத்தையும் போட்டுக்கணும். நீங்கள் நினப்பு வச்சுக்கணும். இதுதான் நீங்கள் நினப்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஒரே ஒரு பாயிண்ட்டு இதில் நீங்கள் என்ன செய்யணுனாக்கா, இதில் ஒரே ஒரு பாயிண்ட், சதவீதம் தசமம். அதுக்கு அடுத்தது சதவீதத்தை தசம எண்ணா மாற்ற சொல்லுவாங்க, அல்லது தசம எண்ணை சதவீதமாக மாற்ற சொல்லுவாங்க. இது 2 தான். இவர் தசம எண்ணு சதவீதமாக மாறும்போது அந்த எண்ணுக்கு வந்து சதவீத குறி வரும். சதவீதத்தை தசம எண்ணா மாற்றும் போது இந்த குறியை எடுத்துட்டு எழுதணும். பை 100ன்னு வரும். இது வந்து தசமத்தை என்ன ஆகுது இப்படி மாற்றும் போது இன்ட்டு 100. இது டிவைடட் பை 100. சதவீதத்தை தசம எண்ணா மாற்றும் போது இன்ட்டு 100.